வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும், நிறைய கேரக்டர்ஸும் வருவாங்க. நான் பேரை சொல்லும் போது நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வீட்டுல ட்ரிங்க் பண்றாங்க. ஹஸ்பண்ட் பேரு ஆதித்யா, ஒய்ஃபோட பேரு மீரா அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு இவங்க லைட்டா அப்செட்டா இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல லேப்டாப் போனு நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நெருப்புல போட்டு எரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எதனால இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப எரிஞ்சு முடிஞ்சோன்னா இவங்க இருக்காங்கல்ல, சேர்ந்து ஒயின் குடிக்கலான்ற மாதிரி ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒயின் குடிச்சு கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேருமே மயங்குறாங்க. கையில இருக்க கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, கீழெல்லாம் விழுந்து உடையுது. இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இப்ப போலீஸும் கிளம்பி ஒரு வீட்டுக்கு வராங்க. நமக்கு ஆதித்யா மீரான் ரெண்டு பேரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இறந்து போயிருக்காங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க, சூசைட் தான் அட்டம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டை செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி சுத்தி முத்தி செக் பண்ணி பாக்குறாங்க. லேப்டாப் போன் எல்லாம் அவங்க கடைசியா எரிச்சிருக்காங்கல்ல, அது இவங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக கடைசியா லேப்டாப் போன் எல்லாம் எரிச்சிருக்காங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தெரிஞ்சுக்கணும், விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க முடிவு பண்றாங்க. அதனால நார்மல் சூசைட் கேஸை இவங்க முடிக்க மாட்டாங்க. இவங்க காஸ்டியூம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியா ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஏதாவது பார்ட்டி அட்டென்ட் பண்ணிருக்காங்களா பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே மாதிரி இவங்க ரிலேட்டிவ்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிங்கன்னு சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருப்பான், அவன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அண்ணன் இறந்து போன தகவலை பத்தி சொல்றாங்க. தம்பியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. தம்பி கடைசியா எப்ப பார்த்தாரு அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி நடக்கும், அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. தம்பியும் அங்கதான் இருப்பாரு. தம்பி கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க. சரி டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. போகும்போதெல்லாம் நார்மலா தான் இருந்திருப்பாங்க. எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி தம்பியும் ஃபீலிங்கா இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். பார்ட்டி முடிச்சுட்டு கிளம்பும் போது நல்லபடியா தான் இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாய் தான் சூசைட் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சேத்தன் ஒரு பையனோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சேத்தன் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு வான்ற மாதிரி அம்மா கூப்பிடுறாங்க. ஆனா அந்த சேத்தன் இருக்கான் பாத்தீங்களா, முகத்துக்கு கிரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். வெள்ளையாகணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இது அம்மாவும் கவனிக்கிறாங்க. கிளம்புடா, தங்கச்சியை காலேஜ்ல விடணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணன் ஒண்ணு என்ன விட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. அண்ணன் விடுறதுக்காக வரும்போது அண்ணனை பார்த்து என்ன கிண்டல் பண்றாங்கம்மா, எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால அண்ணன் ஒன்ன விட வேணாம், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றாங்க. இதை கேட்கிற சேத்தனோட முகம் மாறிடுது. சோகமா இங்க இருந்து கிளம்பி போறாரு. இதை பார்த்து அம்மாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அசோக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப அப்செட்டா உட்காந்து இருக்காரு. அப்பதான் இவரை பார்த்து பேசுறதுக்காக குருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல இவருக்கு சீனியரா இருப்பாரு. இந்த குரு கிட்ட கை நீட்டி நிறைய காசு வாங்கியிருக்காரு போல. எப்பதான் என்னோட காசை தருவ, இழுத்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி குரு கோவப்படுறாரு. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அசோக் சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு தரணும்ன்ற மாதிரி குருவும் மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி அசோக்க நைட்டு நேரம் ஒரு இடத்துல காட்டுறாங்க. யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்காரு. அவங்க வரதா சொல்றாங்க போல. சரி வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி இவருமே உட்காந்து வெயிட் பண்றாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டா காட்டுறாங்க. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க ரெண்டு பேர் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. இதுக்கு முன்னாடி சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க, இப்ப கன்ஃபார்மே ஆயிருது. அவங்க போனு லேப்டாப் எல்லாம் ரெக்கவர் பண்ண முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, எதையும் ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. எதனால அதெல்லாம் எரிச்சாங்க, அவங்கள பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் எதனால அவங்க சூசைட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்கள பத்தி எல்லா ஆங்கிளையும் விசாரிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சரி சார் விசாரிக்கிறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப திரும்பி ஆதித்யாவோட தம்பியை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அண்ணனும் அண்ணியும் என்ன வேலை பாக்குறாங்க, வேலையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் எந்த பிரச்சனையை பத்தியும் எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த தம்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அண்ணனும் அண்ணியும் எப்பயாவது இவரை மீட் பண்றதுக்காக வருவாங்க போல. அப்படி மீட் பண்ணும் போதெல்லாம் ஜாலியா தான் இருப்பாங்க. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேருமே பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்லயே இவங்க ரெண்டு பேருமே நல்ல பொசிஷன்ல தான் வேலை பார்ப்பாங்க.
ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான். சேர்ந்து வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு இவர் பேசி பாக்குறாரு. அவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆதித்யா நல்ல பொசிஷன்ல தான் வேலை பார்த்திருப்பாரு, இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு போலான்னு முடிவு எடுத்திருப்பாரு. என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் விற்க போறேன், இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு பில்டர்ஸ் கிட்ட தான் விற்க போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பில்டர்ஸ் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பில்டர்ஸை பார்க்கிறதுக்காக அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. இந்த பில்டர்ஸும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆதித்யாவும் இந்த பில்டர்ஸை சேர்ந்தவரும் ஸ்கூல் டைம்ல இருந்து ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆதித்யா இருக்கார்ல, எனக்கு இருக்கிற 2 இடத்தையும் விற்கணும், சீக்கிரமா விற்கிற வேலையா பாரு, எனக்கு கேஷா தான் காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரிடா, ஒரு வாரம் மட்டும் டைம் தா, நான் முடிச்சிடுறேன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு வாரத்துல நான் முடிச்சு தந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. முடிச்சு காசை தந்துட்டீங்களான்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஆமா சார் தந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இடத்த மட்டும் வாங்கிட்டு காசை தராம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அசிஸ்டன்ட் யோசிக்கிறாரு. நோண்டி நோண்டி சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதனால கோவப்பட்ட பில்டர்ஸ் இருக்கார்ல, சரி இதுல எல்லா டீட்டெயிலும் இருக்கு, நான் காசை அனுப்பியிருக்கேன் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தராரு. காசை அனுப்பி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. ஆதித்யாவும் அந்த காசை எடுத்திருக்காரு. அந்த காசு மொத்தத்தையும் செலவு பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல, ஏன்னா வீட்டுல சுத்தமாவே காசு கிடையாது. ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவு காசை எப்படி செலவு பண்ணிருப்பாரு, இதுல ஏதோ கண்டிப்பா தப்பா இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. வீட்டுல வேலைக்காரி ஒருத்தங்க வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சேத்தன் ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுக்கு சஞ்சனான்ற ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க புதுசா போன் வாங்கியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சேத்தனும் இந்த இடத்துக்கு வந்து போனை பார்த்துட்டு இருக்காரு. சேத்தன் கிட்ட சஞ்சனா பேசுறது மத்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. மத்தவங்க இருக்காங்கல்ல, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இதை நினைச்சு சேத்தனோ ஃபீல் பண்றாரு. இதை நினைச்சு நீ எதுக்காக ஃபீல் பண்ற, வா நம்ம சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த வழியா வந்துட்டு இருக்க பாபுன்னு ஒருத்தர் கவனிக்கிறாரு. பாபுவை பொறுத்த வரைக்கும் சஞ்சனாவை ஒன் சைடா லவ் பண்றாரு. இவன் கூட போட்டோ எடுக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. அசோக்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அசோக் வெயிட் பண்ண இடத்துல கொலை செய்யப்பட்டிருப்பாரு. அசோக் யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இந்த கேஸையும் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாரு. அந்த ஸ்பாட்ல ஒரு நபரோட போன் கிடைச்சிருக்கும். போன் யாரோடதுன்றதை விசாரிங்க, அதே மாதிரி இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஒரு டீம் கிட்ட சொல்லிடுறாரு. அசோக் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறாருன்றது தெரிஞ்சிருது. அசோக் ஒரு வீட்டுல குடியிருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. அசோக் எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் யாருமே இல்ல, ரொம்ப நல்ல டைப்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியா தான் இருந்திருப்பாரு. திடீர்னு ஒய்ஃப் இல்லாம இருக்காங்க. என்னப்பா இப்பெல்லாம் ஒய்ஃப் வீட்டு பக்கமே வரதில்ல, என்னாச்சுன்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, நாங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டோம், நீங்க சொன்னீங்கன்னா நான் வீட்டை கூட காலி பண்ண ரெடியா இருக்கன்ற மாதிரி அசோக் சொல்றாரு. நீ ஒழுங்கா தானப்பா இருக்க, அதனால நீ இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹவுஸ் ஓனர் சொல்லியிருப்பாரு. இவரோட ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. பிரியா பிரிஞ்சதை நினைச்சு அசோக் சோகத்துல இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. ஆதித்யா கிட்டயும் மீரா கிட்டயும் ஒரு வேலைக்காரி வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப அந்த வேலைக்காரி கிட்ட தான் இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. வேலைக்காரியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நீ சீக்கிரமா வேற வேலை பார்த்துக்கோ, நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம்ன்ற மாதிரி மீரா சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி வேலைக்காரியும் ஏத்திருப்பாங்க. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு வேலைக்காரி தான் பாக்குறதுக்காக வரா. ஆபீசர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த ஆபீசரை பார்த்தோன்னா ஆதித்யா குஷியாயிடுறாரு. நீ உள்ள போய் வேலை பாருன்ற மாதிரி வேலைக்காரியை அனுப்பி விடுறாரு. அந்த ஆபீசர் கிட்ட இவரும் இவரோட ஒய்ஃபும் தான் பேசுறாங்க. அந்த ஆபீசர் நிறைய பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வேகமா வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவ கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு இவளுக்கு தெரியல. ஆனா பாக்ஸ பார்த்து அவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்கன்னு மட்டும் தெரியுது. பாக்ஸ்ல என்ன வந்ததுன்னு எனக்கு தெரியல சார், ஆனா 2 பேருமே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அன்னைக்கு தான் கடைசியா வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த நாள் நம்ம சிசிடிவியை செக் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆபீசர் வந்ததா இந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அவர் வந்திருக்காரு. அவர் ஏதோ பாக்ஸ் எல்லாம் தரதும் இவங்களுக்கு தெரிய வருது. இவர் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேத்தன் இருக்கார்ல, ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு சஞ்சனாக்கு தரதுக்காக ஓடிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச பாபு வேணும்ட்டே பிரச்சனை பண்றான். புடிச்சு தள்ளிலாம் விட்டுட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் சஞ்சனா கூட பேசி பழக கூடாது, அப்படி பேசுறேன்னு தெரிஞ்சது உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருக்கு சப்போர்ட்டா இவரோட ஆட்கள்லாம் வராங்க. அதனால இந்த இடத்துல சேத்தனும் பயப்படுறான். எதுவுமே பேச முடியாம அமைதியா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு ஆபீசர் வந்து பாக்ஸ் எல்லாம் தந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிருந்தது பாத்தீங்களா, அந்த ஆபீசரை பத்தி விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி பேர்ல ஆபீசரே இல்லன்னு தெரிய வந்திருக்கும். அதே மாதிரி காரும் ஃபேக்கான நம்பரா இருக்கும். சோ யாரோ ஆதித்யாவை ஏமாத்தி இருக்காங்க, அப்படி இல்லைன்னா ஆதித்யாவே இல்லீகல் வேலை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அசோக்கோட கேஸையே இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அசோக் அவரோட ஒய்ஃப் பிரியா விட்டு பிரிஞ்சிருக்கிறது தெரிய வருது. பிரியா எங்கன்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க. தேடி கண்டுபிடிச்சா அவங்க கிட்டயும் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு.
இப்போ ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மீராவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. மீரா கடைசியா பேசினாங்களா, மீராவோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் விசாரிக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் ஆதித்யாக்கு எதிராக நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆதித்யா என்ன சரியா பாத்துக்க மாட்டாரு, அதே மாதிரி நிறைய பொண்ணுங்க கூட அஃபேர்லாம் வச்சிருக்காரு, எனக்கு ஆதித்யாவை பிடிக்கவே மாட்டேங்குது, பிரிஞ்சிடலாமான்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அடுத்ததா ஆதித்யாவோட ஆபீஸ்ல விசாரிக்கிறதுக்காக வராரு. ஆதித்யாவோட கொலிக்கும் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆதித்யாவோட கேரக்டர் உண்மையிலேயே சரியில்லை போல. ஆதித்யா இருக்கார்ல, இங்க வேலை பார்க்குற ரோகிணின்னு ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பழகி இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே கார்ல வச்சு கிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த கொலீக் பார்த்திருப்பாரு. ஆதித்யா மட்டும் மோசம்னு சொல்ல முடியாது சார், ஆதித்யாவோட வைஃப் மீராவும் ரொம்ப மோசம்ன்ற மாதிரி கொலீக் சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஷாக் ஆவறாரு. இந்த கொலீக்கும் பார்த்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஆதித்யா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். பாஸ்லாம் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாரு. பாஸ் கிட்ட மீரா இருக்காங்கல்ல, செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இத கொலீக்ஸ் எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. என்ன மீரா இந்த அளவுக்கு பேசுறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டா கூட இத பத்தி உங்களுக்கு தெரிய வரும், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆதித்யா மீரான்னு ரெண்டு பேரோட கேரக்டரும் ரொம்ப மோசமா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ரோகிணின்ற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ரோகிணி கிட்ட விசாரிக்கலாம்னு பார்த்தா கொஞ்ச நாளா அவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் சீக்கிரமா உங்களை பிடிச்சி விசாரணை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு சைடு அசோக்கோட வைஃப் பிரியாவை தேடிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல பிரியாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு, சொல்லான்னு பார்த்தா கூட உங்களை ரீச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. எது அசோக் என்னோட ஹஸ்பண்டா, அசோக் என்னோட ஹஸ்பண்ட்லாம் கிடையாதுன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. மேரேஜ் சர்டிபிகேட்லாம் இருக்கு, எப்படி ஹஸ்பண்ட் இல்லன்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. மேரேஜ் சர்டிபிகேட் ரெடி பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி பிரியாவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரியாக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது, வாடகைலாம் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. அதனால இவர் கூட சேர்ந்து தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பிரியா மேல ஒரு கண் இருக்கும், நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி பிரியா ஷாக் ஆகுறாங்க. இல்ல இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சும்மா நடிப்போம், சர்டிபிகேட் ரெடி பண்ணுவோம், அப்பதான் என் கூட நீ தங்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்திருப்பாங்க. அதனால தான் இவங்க ஃபேக்கா சர்டிபிகேட் ரெடி பண்ணிருப்பாங்க. எப்படியாவது கூட தங்கும் போது இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் நினைச்சிருப்பாரு. என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவரை விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி பிரியா சொல்றாங்க. அசோக் கொல்லப்பட்ட இடத்துல ஒரு போன் கிடைச்சதா நான் சொல்லியிருப்பேன். அந்த போன் யாரோடதுன்றதை இப்ப அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. குருன்ற ஒரு நபரோட போன் தான் சார், அவர் நிறைய காசு கொடுத்திருக்காரு போல, அவரை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்றாரு. சேத்தனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, நம்ம கருப்பா இருக்கோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. எப்படி வெள்ளையா வருது அப்படின்ற மாதிரிலாம் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நீ இருக்கிற மாதிரியே இருடா, நீ மாறலாம் தேவையில்லைன்ற மாதிரி சஞ்சனா சொல்றாங்க. இல்ல சஞ்சனா, நான் எப்படியாவது மாறணும் அப்படின்ற மாதிரி இவருமே தேடி பாக்குறாரு. ஆதித்யா கூட வேலை பார்த்த ரோகிணி கொஞ்ச நாள் வேலைக்கு வராம இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள மீட் பண்றதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. உங்களுக்கும் ஆதித்யாக்கும் நடுவுல அஃபேர் போனதா எல்லாருமே சொல்றாங்களே, அது உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. இவங்க மறுக்கலாம் மாட்டாங்க. ஆமா சார், எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அஃபேர் போச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்லும் போது தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்களும் ஆதித்யாவும் ரூம்ல க்ளோஸா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மீரா வந்து பாத்துடுறாங்க. பார்த்துட்டாலே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா மீரா இருக்காங்கல்ல, நம்ம ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல 3 பேருமே சேர்ந்து ஒன்னாலாம் இருந்திருப்பாங்க. ரோகிணி சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே கேவலமான கப்பல்னு தெரிய வருது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு இவர் கேட்கறாரு. அவங்க இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அதுவே உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைச்சாங்க சார், அதனால கூட சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சேத்தன் கருப்பா இருக்கிறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு கல்லை வச்சு அவரோட கையை கீறிக்கலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள சஞ்சனா வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. சேத்தன் என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் தடுக்கிறாங்க. இவருமே கருப்பா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றாரு. எப்படியாவது சரி பண்ணிடலாம், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அசோக் இறந்து போன இடத்துல போன் இருந்தது பாத்தீங்களா, அது குருவோட போன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப குருவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் அந்த இடத்துக்கு வந்து கொலை பண்ணிருக்க, நீ போகும்போது போன் தெரியாம விழுந்திருக்கு, இதான நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. குருவோ நடந்த விஷயத்த சொல்றாரு. அசோக் இருக்கார்ல, அன்னைக்கு நைட்டு கால் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு எனக்கு காசு கிடைச்சிரும், இந்த இடத்துக்கு வந்து காசை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவருமே அவன் சொன்ன இடத்துல காசை வாங்க போலான்ற மாதிரி வந்திருப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல அசோக் இறந்து போயிருப்பாரு. இதை பாக்குற இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டமா அங்கிருந்து ஓடி இருப்பாரு. சத்தியமா நான் கொலை பண்ணல சார், போனை மட்டும் தெரியாம மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நிறைய காசை வாங்கி தராம இருந்தான், கோவத்துல இருந்தது உண்மைதான், ஆனா கொலை பண்ற அளவுக்குலாம் அவன் மேல எனக்கு எந்த ஒரு கோவமும் இல்லைன்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டு இருக்காரு. குரு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஆதித்யாவும் மீராவும் எதனால இறந்து போனாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல, அதுக்கு நம்ம விட கண்டுபிடிச்சாகணும். வீட்டை இந்த வாட்டி நல்லா செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் டீம்
முடியுமோ செக் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டை நல்லா தேடி பார்த்து கூட எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப மாடியில தேடிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு காலி இடம் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றதுக்காக வராரு. அந்த இடத்துல கடைசியா எதையோ போட்டு எரிச்சிருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் அந்த பாக்ஸும் அங்கதான் இருக்கு. கண்டிப்பா பாக்ஸ்ல இருக்க பொருளை இங்கதான் போட்டு எரிச்சிருக்காங்க போலன்னு நினைக்கிறாரு. எரிச்ச இடத்தை செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அமெரிக்கன் டாலரை எரிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. அதுவும் கட்டுக்கட்டா எரிச்சிருக்காங்கன்னு தெரியுது. இது ஒரிஜினல் அமௌண்டா இருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் செக் பண்றதுக்காக எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. செக் பண்ணி பார்த்ததுல இது ஃபேக் கரன்சி அப்படின்றது தெரிஞ்சிருது. இந்த ஃபேக் கரன்சியை தந்துதான் யாரோ ஏமாத்தி இருக்காங்க. இதை தாங்கிக்க முடியாம தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி அசோக்கை பத்தி ஒரு டீடைல் சொல்லிட்டாரு. அதாவது அசோக் கிட்ட அடிக்கடி ஒருத்தன் எதையோ தந்து காசெல்லாம் வாங்கிட்டு போறான். என்ன தரான்றது இவங்களுக்கு தெரியல, ஆனா காசை வாங்கிட்டு போறது மட்டும் இவங்களுக்கு தெரியுது. அது யாரு என்னன்னு பாக்கணும்னு நினைக்கிறாங்க. சிசிடிவி அனுப்பி விடுன்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அசிஸ்டன்ட்டும் அனுப்பி விட்டுறாரு. அந்த சிசிடிவில இருக்கவனை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபீசரா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அசோக் கிட்ட இருந்து காசை வாங்குறாரு. சோ ரெண்டு கேஸுக்கும் காமனா இந்த பாயிண்ட் இருக்கு போல. இவன் ஒருத்தன் தான் ரெண்டு பேரையும் ஏமாத்தி இருக்கான். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆதித்யா கிட்டயும் மீரா கிட்டயும் நிறைய காசு இருந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் தந்துதான் ஃபேக் கரன்சி வாங்கியிருக்காங்க போல. ஃபேக்குன்னு தெரியாம கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப சேத்தனை நமக்கு காட்டுறாங்க. கருப்பா இருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நிறைய சைட்லாம் இருக்குடா, அந்த இடத்துல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பொருள் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, நீ தேடி பாருன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சேத்தனும் ஒரு பொருளை வாங்குறதுக்காக தான் சஞ்சனா கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 1 லட்சம் ரூபாய் அந்த பொருள். இவனுமே காசெல்லாம் ரெடியா வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். அப்பதான் பைக்ல அந்த நபர் வராரு. அவரோட ஃபேஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க. அவருமே காசை வாங்கிட்டு பொருளை தராரு. இவங்களுமே அந்த பொருளை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அசோக் வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. கருப்பு கலர்ல ஒரு தண்ணி பாட்டில் தான் கிடைக்குது. என்ன சார் தண்ணியே வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸ் ஆபீசரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி சேத்தன் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. சேத்தனும் பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. கருப்பு கலர் தண்ணி தான் இவருக்கும் வந்திருக்கு. தண்ணியில கலந்து குடிக்கணும்ன்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. இதை இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பா கதவை தட்டுறாரு. தங்கச்சிக்கு ஃபீஸுக்கு ரெடி பண்ணி காசு வச்சிருப்பாரு, அது காணோம், நீ தானே எடுத்தன்னு கேட்கறாரு. நான்லாம் எடுக்கல, நான் எதுக்காக எடுக்க போறேன்ற மாதிரி சேத்தன் சொல்றான். ஆனா சேத்தன் தான் உண்மையில எடுத்திருக்கான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினான்ல, அந்த காசை கொடுத்து தான் வாங்கியிருக்கான். இப்ப இதை மொத்தமா குடிச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். அதை வேகமா குடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் குடிச்சோன்னு தொண்டெல்லாம் பயங்கரமா எரியுது போல, கத்த ஆரம்பிக்கிறான். என்னாச்சுன்ற மாதிரி அப்பவும் கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாரு. பையனுக்கு தொண்டெல்லாம் கருகி போயிருது. அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அசோக் வீட்டுல ஒரு ஆபீசர் செக் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஸ்பாட்டுக்கும் வந்திருக்காரு. இங்கேயும் கருப்பு கலர் தண்ணி இருக்கிறத பத்தி இவர் ஷாக் ஆயிடுறாரு. இதே தானே அசோக் வீட்லயும் இருந்தது. அப்ப ரெண்டு பேருக்கும் காமனா ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இந்த பாட்டில் எப்படி வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்கிறாரு. எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சஞ்சனா இந்த இடத்துக்கு வராங்க. சஞ்சனா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. அவன் வெள்ளையா மாறணும்னு நினைச்சான், அதுக்காக தான் பியூட்டி டிப்ஸ் எல்லாம் நிறைய தேடுவான். அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சைட்டை பத்தி தெரிய வந்ததுன்னு சொன்னான். அதுல ஆர்டர் பண்ண பொருள் தான் இதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப நடந்த விஷயத்தை எக்ஸாக்டா இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவர் இருக்கார்ல, சந்தோஷமா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. எனக்கு ஒரு வாட்டரை பத்தி தெரிய வந்தது, அதை மட்டும் ரெகுலரா குடிச்சிட்டு வந்தேன்னா நான் வெள்ளையாயிடுவேனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு சைட்டை காட்டுறாரு. அதுல ஒரு நம்பர் இருக்கு, இதுதான் அந்த சைட்டுன்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு இந்த ஆபீசர் கால் பண்ணி பார்க்கறாரு. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. டெலிவரி பண்ண நபரும் அவங்க ஆளா இருக்கதான வாய்ப்பு இருக்கு. அவனோட ஃபேஸை பாத்தியா, அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு அவனோட ஃபேஸை இவங்க வரையறாங்க. அப்படி வரைஞ்சு பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அசோக் கிட்ட ஒருத்தர் காசு வாங்குவாரு பாத்தீங்களா, அவரோட ஃபேஸ் தான் வந்திருக்கு. அதே சமயம் பாக்ஸ் எல்லாம் தந்ததும் இவரா தான் இருப்பாரு. ஒருத்தன் தான் 3 பேரையும் ஏமாத்தி இருக்கான். இவனுக்கு மேல யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு, இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இங்க வச்சிருக்க பாட்டில பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சரி இந்த பாட்டில நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா டாலர்லாம் எரிச்ச இடத்துல இவர் பாட்டில பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல தான் சார் பாட்டில பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வெள்ளையாவதுக்காக இந்த பாட்டில இருக்க தண்ணியை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சேத்தன் கிட்ட ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா மத்த 2 பேர்கிட்ட எப்படி ஏமாத்தினாங்க, அசோக் எதுக்காக அந்த பாட்டில வாங்கினாரு, அதே மாதிரி ஆதித்யா எதுக்காக அந்த பாட்டில வாங்கினாரு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சேத்தன் யார்கிட்ட பேசினான்றது தெரியும்ல, அந்த நம்பரை இவங்க தேடி போறாங்க. அது ஃபேக்கான நம்பர்னு உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் மத்த 2 பேர்கிட்டயும் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு.
ஃபேக்கான நம்பரா இருந்தாலும் சரி அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிங்க, ஃபேக்கான நம்பரை யார் மூலியமா வாங்குனாங்கன்றதை கண்டுபிடிப்போம், அது மூலியமா இவங்கள பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, யார்கிட்ட இருந்து அந்த பாட்டில வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஃபில்டர் பண்றாங்க. இது மூலியமா ஃபேக்கான நம்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மூலியமா யார் அந்த ஃபேக்கான நம்பரை வாங்கியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சார் அவன் பேரு விஷால் அப்படின்றது இந்த பகுதியில தான் இருக்கான், நான் செக் பண்றதுக்கு போறேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அதே சமயம் உங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேத்தன் இறந்து போயிட்டான்ற தகவல் தான் தெரிய வருது. சேத்தன் ஃபேமிலி இருக்காங்கல்ல, இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த விஷால் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. தூரத்துல இருந்தே அவன் போலீஸ் வரத பாக்குறான், இங்க இருந்து தப்பிச்சு கிளம்பிடுறான். இப்ப விஷால பத்திலாம் அங்க இருக்க கடையில விசாரிச்சுட்டு இருக்காங்க. வீடு எங்க இருக்குன்னு அங்க இருக்க பையன் சொல்றான். இவங்களுமே வீட்டுக்கு போனோன்ற மாதிரி வேகமா வீட்டை நோக்கி வராங்க. இவங்க வரும்போதுதான் விஷால் இருக்கான் பாத்தீங்களா, பேக் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். விஷால் மட்டும் கிளம்புறதுக்காக வரல, வேற ஒரு லேடியும் கூட வந்திருக்காங்க. அந்த லேடியை பார்த்து இந்த அசிஸ்டன்ட் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ரோகிணின்னு ஒருத்தங்க பேசினாங்க பாத்தீங்களா, அந்த ரோகிணி தான் விஷால் கூட கிளம்புறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே கூட்டு கலவானீங்கன்னு தெரிய வருது. இப்ப ரெண்டு பேரையும் இவர் லாக் பண்ணிடுறாரு. இப்ப விஷால போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீ தானே இதுக்கு பின்னாடி இருக்குன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா இதுக்கு பின்னாடி நான் இல்ல சார், கொடுக்கறது மட்டும் தான் என்னோட வேலை, எல்லாத்துக்கும் அவங்க தான் லீடர்னு சொல்றாரு. ஒன்னால அந்த சேத்தனன்ற பையன் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. சார் நான் வேணும்ட்டே பண்றேன்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு டிராப்பை மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. அவன் தான் ஆர்வ கோளாறுல மொத்தமா குடிச்சிருப்பான். அவன் இறந்து போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி அசோக நீ தானே கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அசோக்கு பிரியா மேல ஆசை இருக்கு பாத்தீங்களா, பிரியா உனக்கு கிடைக்கணும்னா அடிக்கடி இந்த வாட்டரை குடிக்கணும், அப்படி குடிச்சா கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க போய் சொல்லியிருப்பாங்க. நல்ல ரேட்டுக்கு அந்த வாட்டர் பாட்டில விற்பாங்க, அது மூலியமா தான் இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அந்த காசை கலெக்ட் பண்ற வேலையெல்லாம் விஷால் தான் பார்த்துப்பான். விஷால் காசெல்லாம் கலெக்ட் பண்றான் பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வந்து வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இவங்க விஷால் கிட்ட காசை வாங்கிட்டு இருக்கும் போது அசோக் இந்த இடத்துக்கு வந்து பாத்துறாரு. மேடம் நீங்க தான் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் தந்துட்டு இருக்கீங்களா, இந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்குது, பிரியா என் கூட சேர்ந்து தங்குறதுக்கு சம்மதிச்சிட்டா, கண்டிப்பா என்ன லவ்வும் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்லிட்டாரு. நல்லது பாப்போன்ற மாதிரி இவங்களுமே வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்னா இவங்க ஃபேக்கான வாட்டர் தான் தந்திருப்பாங்க, அது மூலியமா எதர்ச்சியா அவருக்கு நல்லது நடந்திருக்கும். ஆனா போக போக பிரியா கோச்சுக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அவருக்கு டவுட் வந்துடும். என்னை ஏமாத்த பாக்குறீங்களா, நிறைய காசு உங்களுக்கு தந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையே என்னோட காசை தாங்க, உங்களால நான் பெரிய கடன் பிரச்சனையில மாட்டிருக்கேன், நீங்க மட்டும் காசை தரலன்னு வச்சுக்கோங்க, போலீஸ் கிட்ட நீங்க பண்ணதை பத்தி எல்லாம் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உன் காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அந்த அசோக் கிட்ட மட்டும் 5 லட்சம் 6 லட்சம் கறந்திருப்பாங்க, திரும்பி அவ்வளவு பெரிய காசெல்லாம் தர முடியாது, கதையை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. அதனால விஷாலை வச்சு கதையை முடிக்க சொல்லியிருப்பாங்க. விஷால் தான் அந்த கொலை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. சரி எதுக்காக ஆதித்யாவை ஏமாத்தினீங்க, எப்படி ஏமாத்தினீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஆதித்யா இவங்களுக்கு சுப்பீரியரா இருப்பாரு, பணம் பணம்ன்ற மாதிரி அவர் அலையிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரை ஏமாத்தலான்ற மாதிரி இவங்க ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. டாலரோட மதிப்பு இந்திய கணக்குல 80 ரூபாய்க்கு மேல, ஆனா 20 ரூபாய்க்கு தரதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஆனா பல்கா தான் வாங்கணும், உங்களால பல்கா வாங்க முடியுமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ஃபேக்கான டாலர் தான் அனுப்பி வைப்பாங்க, உடனே ஃபேக்குன்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்ல, அதனால ரெண்டு பக்கம் கருப்பு கலர்ல ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சு வச்சிருவாங்க, அதை தான் அவருக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. பாக்ஸ பார்த்தோன்னா அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் கருப்பு கருப்பா பெயிண்ட் மாதிரி இருக்கிறத பாக்குறாரு. என்ன கருப்பு கருப்பா பெயிண்ட் மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறாரு. இவங்க இருக்காங்கல்ல, சார் செக்கிங்ல தப்பிக்கணும்னா அந்த இடத்த பெயிண்ட் பண்ணி தான் கொண்டு வர முடியும், பெயிண்ட ரிமூவ் பண்றதுக்கு ஒரு லிக்விட் இருக்கு, அந்த லிக்விட் இவ்வளவு செலவாகும், நீங்க அந்த காசை தந்தீங்கன்னா லிக்விட் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப லிக்விடையும் இவர் காசு கொடுத்து வாங்கிடுறாரு. ஆளுங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு நோட் வச்சிருப்பாங்க, அதை கிளீன் பண்ணி இவர்கிட்ட தராங்க. ஒரிஜினல் நோட்டுன்னு இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. எல்லாமே ஒரிஜினல் நோட்டுன்ற மாதிரி லிக்விடும் நிறைய வாங்கிடுறாரு. இவங்களுமே நிறைய காசை கறந்துடுறாங்க. கிளீன் பண்ற லிக்விடுன்ற மாதிரி தான் இவங்க கருப்பு பாட்டில அனுப்பி வச்சிருப்பாங்க. எல்லா காசையும் செலவு பண்ணி தான் அந்த கருப்பு பாட்டில வாங்கியிருப்பாங்க. டாலரை கிளீன் பண்ணலான்னு பார்த்தா கிளீனே பண்ண முடியாது. ரோகிணி நேரடியா ஏமாத்தி இருக்க மாட்டாங்க, விஷால் மூலியமா தான் ஏமாத்தி இருப்பாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கு விஷால் மேலதான் கோவம் இருக்கு, ரோகிணி தப்பு பண்ணதை பத்தி தெரியல. எல்லா காசையும் நம்ம இழந்துட்டோம், இதுக்கப்புறம் வாழ வேணான்ற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர் நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஏமாந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம அசிங்கப்படக்கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதனால தான் எல்லா பொருளையும் பக்கத்துல வந்து எரிச்சு விட்டுருப்பாங்க, நம்ம சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் நினைச்சிருப்பாங்க. யார் யாரை ஏமாத்த முடியும், யார் யார்கிட்ட எந்த அளவுக்கு அமௌண்ட்டை ஏமாத்த முடியும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்க இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. 3 பேரை ஏமாத்தினதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க, இதை தாண்டி பல பேரை இவங்க 2 பேர் சேர்ந்து ஏமாத்தி இருப்பாங்க.
இவங்க நேரடியா இன்வால்வ் ஆக கூடாதுன்ற மாதிரி விஷாலை வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. ஆனா விஷால் வீட்டுக்கு போலீஸ் வரும்போது ஏடவிடமா அந்த இடத்துல இருந்து இவங்க மாட்டிருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் போலீஸ் விஷாலை அடிச்சு இவங்க யாருன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியில இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. ஒரு விழிப்புணர்வு சொல்ற மாதிரி தான் இந்த கதையை எடுத்திருப்பாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.